ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படிங்கிறதான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இனிஷியலாக இப்போ தான் நீங்கள் பிகினர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நிறையா கன்ஃபியூஷன் இருக்கும், சரிங்களா? நிறையா அட்வைஸ், நீங்கள் நிறைய விஷயத்தை போய் தேடுவீங்க, நிறையா செலெக்ஷன் எல்லாமே இருக்கும், சரிங்களா? ஒருத்தர் ரொம்ப சரி அப்படிம்பாரு, ஒருத்தர் ரொம்ப ஈஸியும்பாரு. யார் சொல்கிறத கவனிக்கணும் அப்படிங்கிறதுல நிறையா டவுட் இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வர்றீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. அது என்ன அப்படின்னா, இங்கே ப்ரிடிக்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும், சரிங்களா? மார்க்கெட்டை எந்த அளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க, ஒரு ஷேர் ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறதுல எஃபர்ட்டை போட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டே ரிஸ்க்கு தான். ரிஸ்க்குன்னு தெரிஞ்சு தான் நம்ம உள்ளே வரும். இங்கே வந்தீங்கன்னா ரிஸ்க்கை கம்மி பண்ணணும். அப்போது நிறையா பையர்ஸ் எங்கே வருவாங்க, அப்படி எல்லா விஷயத்தையுமே நீங்கள் கணிக்கணும். அதில் முதன்மையான விஷயம் என்னென்னா, மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண தெரியணும். எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நெஃப்டியோட சார்ட்டை செக் பண்ணி சொல்லுவாங்க, நெஃப்டி இந்த லெவலில் இருக்குது, சரிங்களா? நெஃப்டியோட மூவ் அப்படி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் பார்த்தீங்கனாலே நல்ல ஒரு ஷைன் தான் கொடுத்துருக்கு. ஏன்னா ஓப்பனும் லோவும் சேமாக இருக்குது, நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரில் இருக்குது. எஸ், ரைட், சரிங்களா? அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்படி நீங்கள் கணிச்சாதான், ஏன்னா எல்லாருமே நீங்கள் மட்டும் இல்லை, வேர்ல்டில் இருக்க எல்லாருமே நெஃப்டியை பார்த்து தான் அடுத்தடுத்து ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க. அதே மாதிரி தான் நெஃப்டி எப்படி இருக்குது, அப்போ டெய்லி ட்ரேடில் நெஃப்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதில் முதல் விஷயம், சரிங்களா, FIIDII அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேட்டா கிடைக்கும், சரிங்களா? இதில் ஸ்டாக் மார்க்கெட்டே 3 விதத்தில் தான் ரன் ஆகும். ஒன்று, குளோபலாக நடக்கிற ஃபேக்டர் மூலமாக பாதிப்பு இருக்கும். இன்னொன்று, அந்த கம்பெனியோட லாபமோ நஷ்டமோ. இன்னொன்று, தொடர்ந்து ஒரு ஷேரை நீங்கள் பை பண்ணிங்க. மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, பை பண்ணிங்க அப்படின்னா மேலே ஏறும், செல் பண்ணிங்க அப்படின்னா கீழே இறங்கும். இப்போ நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் மேலே போகும். அதனால் நமக்கு இந்த டேட்டா தேவைப்படும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட். ஒவ்வொரு நாடும் சந்தையில் எப்படி இருக்குது மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிஃப்ட்டு நெஃப்டி ரொம்ப முக்கியம். இதனுடைய சார்ட்டை நீங்கள் பர்சனலாக எடுத்து பார்க்கணும். நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போது இதனுடைய இன்ட்ராடேயோட சார்ட் இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி நான் நெஃப்டியோட 5 minute சார்ட் போடுறேன். இது ரெண்டுமே ஓரளவுக்கு சிமிலராக இருக்கும். இன்றைக்கிலேருந்து மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் தெரியாது. இங்கேருந்து வி ஷேப்பில் இருக்கா, அதே பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி வி ஷேப்பில் இருக்கும். இங்கே பாருங்கள், வி ஷேப். ஸோ இதே மாதிரி தான் மேக்ஸிமம் நடக்கும், சரிங்களா? அதனால தான் எஃப்ஐஏ பார்த்துட்டு குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தாலும் கிஃப்ட் நெஃப்டி இருக்குது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்போது எஃப்ஐயில் நிறையா இன்வெஸ்ட் பண்ணி குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவில் வந்து கிஃப்ட் நெஃப்டி அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது மார்க்கெட் டேட்டா, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கிறதுனால நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கணும். இதில் 30-40 கம்பெனிக்கிட்ட பாசிட்டிவில் இருக்குது, எல்லாமே நல்லா இருந்து குளோபல் மார்க்கெட், எஃப்ஐஏ, சிங்கப்பூர் நெஃப்டி எல்லாமே நல்லா இருந்து அட்வான்ஸில் ஒரு 35-40 கம்பெனி பாசிட்டிவில் இருந்தால் எல்லோரும் பை சைட் ட்ரை பண்ணுவாங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், பெஸ்ட்டான ஸ்டாக்கில் நீங்கள் செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இதெல்லாம் ஒஸ்ட்டாக இருக்குது. எஃப்ஐஏ, குளோபல் மார்க்கெட், கிஃப்ட் நெஃப்டி எல்லாமே டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா இங்கே என்ன ஆகும், சரிங்களா? மார்க்கெட் டவுனில் இருக்கும். அப்போ என்ன ஆகும், நீங்கள் கீழே இருக்கிற ஸ்டாக்கில் என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். இங்கே நீங்கள் பார்க்கும்போது டிக்ளைன் ஆன ஸ்டாக்ஸ் நிறையா இருக்கும், சரிங்களா? இதை வச்சு ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நெஃப்டியோட டெக்னிக்கல் அனலைஸ் வச்சுக்கலாம். இப்போ டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக கன்ஃபர்மேஷன் இருக்கும்போது இதெல்லாம் பாசிட்டிவில் அமைஞ்சுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம், சரிங்களா? நெஃப்டி அப் ட்ரெண்ட்லேருந்து இதெல்லாம் ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணலாம். இதை ப்ரிடிக்ட் ஈஸியாக பண்ணிடலாம். அதே மாதிரி நெஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 ஒன்ஸ் அகெயின்ஸ்டாக ட்ராவல் ஆகிட்டு இருந்தாலும் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், ட்ரேடில் காலையில் ட்ரேட் எடுத்து ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது, இமீடியட்டாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு புரிதலுக்குள்ளே போகும். இது புரிகிறதுக்கே உங்களுக்கு ஒரு 1 month ஆச்சும் டைம் பிடிக்கும். நிறையா வாட்ச் பண்ணுங்கள், நிறையா லேர்ன் பண்ணுங்கள், நிறையா கொஸ்டின் கேளுங்க, எல்லாத்தையும் தேடுங்க. ஒரு தேடல் தான் உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். மார்க்கெட் ப்ரிடிக்ஷன் தான் சக்ஸஸ்க்கான முதல் வழி, சரிங்களா? உங்களுக்கு எப்போ என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிங்க. Okay guys, thank you so much for watching this video. Tata, bye bye, see you.